மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 4 வக்கரமாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு பிடிவாதம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போகிறதும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் அது வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு விசா லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அது கொஞ்சம் கிளியராகிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விஷயங்கள் வந்து ஏதாவது பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் விஷயங்கள் ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் நல்ல லாபங்கள் கொடுக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான சூழ்நிலைகள் வரனால மற்றவங்க எது சொன்னாலும் உடனே நம்பாமல் கொஞ்சம் பார்த்து வியாபாரமாக இருந்தாலும் சரி நிலபுலன்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா 8ல் போகும்போது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் வந்து அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் நமக்கு மனக்கசப்பு இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது குடும்பத்தோடு கொஞ்சம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பண்ணுறது இல்லைன்னா வந்து வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா ஒய்ஃப் ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை திட்டுறது இல்லை வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபண்ட் ரீதியாக வந்து ஏதாச்சும் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ஒரு பெரிய லெவலில் வரல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணிடணும். ஏன்னா ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும்.